வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 3 சப்போர்ட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட், அதாவது 22,629 மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இறங்கிறது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா 22,577 பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் தலைப்பு என்ன கொடுத்துருந்தோம்னா, மார்க்கெட் வந்து நாளைய மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கையில் உள்ளது, மதில் மேல் பூனை அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம எதிர்பார்த்தது புல்லிஸ் போயிட்டு, ஆனால் நிஃப்டியால் தான் போக முடியல. அதே சமயத்தில் நமக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எவ்வளோன்னு போடல, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது அந்தமாரி இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 22,575 நம்ம கொடுத்துருந்தோம். அது பிரேக் பண்ணிட்டு அது லோன் பார்த்தோம்னா 22,400, கிட்டத்தட்ட 175 பாயிண்ட் இந்த ஃபால் ஆனிச்சு. நம்ம சப்போர்ட் மட்டும் தான் கீழே போடலை. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பற்றி நான் சொல்லியிருந்தோம்னா, இந்த 48,259 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடம் தொட்டால் மார்க்கெட்டில் பெரிய புல்லிஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் இந்த 48,259 பிரேக் பண்ண பட்சத்தில் இறங்கிறது வாய்ப்பு. எது வரைக்கும் இறங்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நம்ம டேயில் ஒரு ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அதாவது 47,666 வரைக்கும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நியர் அந்த நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் லெவலுக்கு நியராக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. இது ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தோம்னா 48,336 இந்த ஓப்பன் ஆனது. நம்ம கொடுத்துருந்தது 48,259. கிட்டத்தட்ட எவ்வளோ வித்தியாசம் பார்த்தோம்னா 80 பாயிண்ட் வித்தியாசம். அந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சு மார்க்கெட். அதுலேருந்து வெரி புல்லிஸ். நம்ம கொடுத்துருந்த டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்தோம், 48,700 கொடுத்தோம். அடுத்தது 864 கொடுத்தோம். மூணாவது வந்து 49,022 கொடுத்தோம். நம்ம இது வரைக்கும் போக தான் வாய்ப்பு அப்படிங்கிறத நேற்றே சொல்லிட்டோம். இதை தொடர்ந்து வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே நம்ம அப்புறம் பார்த்துப்போங்க தான் சொன்னோம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எதிர்பார்த்த அதே ஸ்பீடில் அதே இடத்த கிளியராக தொட்டுச்சு. மார்க்கெட் வந்து 49,028 கிளியராக தொட்டாங்க. அது காலையிலே தொட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் போட்டு ஒரு இறக்கம். நம்ம இந்த இடத்துல இன்னொரு சின்ன ரிலீஸ் கொடுத்தோம். அது என்ன கொடுத்தோம்னா, மார்க்கெட் ஒரு வேளை இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் மேலே தான் போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த இடம் இருந்தாலும் வெரி புல்லிஸாக மேலே போக வாய்ப்புன்னு கொடுத்தோம். அது மாதிரி கிளியராக பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணி மேலே போணுச்சு. ஆனால் அது நிஃப்டி அழைச்சிட்டு போகல, ஒண்டியமாக போயிட்டு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். டே கேண்டில் கிளியராக செல்லிங் தான் இண்டிகேட் பண்ணது பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் கிளியரான செல்லிங் தான். கேப் டவுனில் தான் மார்க்கெட் குதிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் இதுக்கு கீழே இறங்குமா அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 22,308 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட் இந்த பெரிய கேண்டில் கொடுத்துருந்தோம். இந்த கேண்டில் இந்த லோவில் ஒருவேளை இறங்கிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்து ஹேமர் மாதிரி முடித்திருந்தால் கூட மார்க்கெட் அப்சைடு திரும்ப வாய்ப்புன்னு சொல்லலாம். இப்போ இந்த மூமெண்ட்ஸை பார்க்குறப்ப மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,307 அப்படிங்கிறத சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கேண்டிலோட மிடில், அதாவது இந்த ஹை லோ இதுக்கு இடையில சைட்வேஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டிலோட இண்டிகேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இந்த டேவோட லோவில் சப்போர்ட் போட்டாச்சு, மேலே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இப்போ இது வந்து ரெட்டாக போடணும் ரெசிஸ்டன்ஸு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,617. அதே சமயம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,705, 22,802, 22,558. இது 4 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். அதே போல் கீழே சப்போர்ட் பார்த்திங்கன்னா 4 போட்டிருக்கோம். சப்போர்ட் பார்த்தோம்னா 22,540, அதுக்கடுத்து 22,483, அதுக்கடுத்து 22,417, அதுக்கடுத்து 22,307. இந்த 22,307 ஸ்ட்ராங் சப்போர்ட். இதில் வந்து மார்க்கெட் அப்சைடு திரும்ப தர வாய்ப்பு உண்டு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் அடுத்து இறங்க வாய்ப்பு இருக்கும் இப்போ உள்ள இன்னையோட கண்டிஷன் படி. அதே சமயத்தில்
மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது 22,617 இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து ஒரு சின்ன செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சேனல் இருக்குது. இது மார்க்கெட் இந்த சேனலில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுபடி பார்த்தோம்னா இந்த சேனல்கிட்ட தான் இருக்குது மார்க்கெட். இப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த இடம் இருக்குது பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் ஃபஸ்ட்டு சப்போர்ட், இந்த இடங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். இது இப்படி தான் மூவ்னு சொல்ல முடியாத ஒரு பிளேஸ். இந்த இடத்துக்கு மேலே 22,620 இந்த 17 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் வர வாய்ப்பு இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே புல்லிஸ் வரது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா இன்னொரு டே ஹை இருக்குது பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்ய வாய்ப்பு இருக்கும். இது இப்போ ஏன்னா மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கப்போ இந்த 22,705க்கு மேலே தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த சேனல் ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்துலேயே மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அதிகம். அதே சமயத்தில் இது டே பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போக வாய்ப்பு. அது மேலே பெருசாக போட்டுரும். நம்ம இது தான்னா மேலே போக வாய்ப்பு இருக்கும். இது வரைக்கும் கூட சொல்லலாம். அது 22,850 வரைக்கும் 150 பாயிண்ட் இதுக்கு இருந்தாலும் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கினாலும் இந்த டே லோ இப்போ இதெல்லாம் எடுத்துருவோம். இது வந்து ஒரு ஐடியா, இப்படி தான் இருக்க வாய்ப்புங்கிறது தான் சொல்லியிருக்கேன். இது ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த சேனல் கூட இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சேனலுக்கு மேலே வந்தாலே மார்க்கெட் வந்து இந்த டேயோட ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அது அப்படியே போடுவோம். அதே சமயத்தில் இந்த இடம் தொட்டால் செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த டேயோட ஹைங்கிறது நாளை வந்து முக்கியமான இடமா இருக்கும். இதை தொட்டால் ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டேக்கும் லோவுக்கும் இடையில ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஹைலி மூவ்மெண்ட்ஸு இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நடந்த மாதிரி நடக்கத்தான வாய்ப்பு தான் அதிகம். இந்தமாரி ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸாக வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டில் ப்ரீமியம், அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் கடுமையாக ஹையாக இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தோம்னா நேற்று 48,500 இந்த மணி, அதாவது இந்த மணியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,150 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆனிச்சு. அவ்வளோ ப்ரைஸ்லாம் எப்பயுமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மணியாக 500 600 இருக்கும். இன்றைக்கெல்லாம் 1,200 டபுளாக இருந்துச்சு. அதே போல் தான் அடுத்த வாரம் நாளைக்குள்ள நிஃப்டியோட ப்ரீமியமும் அதே ஸ்டைலில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதாவது 22,500 கிட்டத்தட்ட 350 ரூபாய்க்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாளைக்கு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் கிளியராக நம்பி இறங்குறதுங்கிறது நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடரை பொறுத்தளவுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஈஸியாக ப்ரீமியம் மட்டும் கரையும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நேற்றோட கேண்டில் கீழே தான் க்ளோசிங்காக இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மேலே க்ளோசிங் வந்து ப்ளஸில் தான் முடிச்சிட்டாங்க. இந்த கேண்டிலுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. இதன் மட்டும் பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி வீக்காக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நேற்று தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால தான் புல்லிஸ் இருக்க வாய்ப்புங்கிற மாதிரியும் தெளிவாக கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அதை தான் சொல்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி இப்பயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த பெரிய கேண்டோட லோ தான் ஃபஸ்ட் இன்றைக்கி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த சப்போர்ட்டுக்கு 2-3 காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட்லாம் வர வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. இப்போ இது மட்டும் ஃபேக் பிரேக்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்த பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த கேண்டலோட லோ அப்போ பார்த்தோம்னா 47,873 அப்படிங்கிற இந்த சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், தொட்டால் மேலே பார்த்து வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டேல தான் போட்டிருக்கேன். நேற்று நம்ம இந்த இடத்த சப்போர்ட் யூஸ் பண்ணியிருந்தது 48,259ங்கிறது இந்த கேண்டோட ஹையில் தான் நான் போட்டிருந்தோம். அதை தொடாமல் அவங்கலேருந்து மார்க்கெட் மேலே போணுச்சு. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இன்றைக்கி போன ஹை, அது போல் கீழே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை இன்றைக்கி போன லோவில் மாற்றிப்போம். 48,335. அதை போல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,044 அப்படின்னு இருக்குது. இது வந்து டேயோட ஹையும் லோவும் மார்க் பண்ணியிருக்கோம். இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு வேறு என்ன 15 மினிட்ஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் 48,766. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 48,531. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 48,335. இது வந்து டேவோட லோ. அதே போல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 49,044.
அதுக்கு அடுத்தது 49,274, அதுக்கு அடுத்தது 49,502, அதுக்கு அடுத்து 49,688, அதுக்கு மேலே ஆல் டைம் ஹை 49,974. சரி, ஓகே. இப்போ இதில் எப்படி நகர வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த டேவோட ஹையும் இந்த டேவோட லோவுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோவை தொட்டால் புல்லிஸாக மேலே போகும், அதுக்கப்புறம் டேவோட ஹையை தொட்டால் பேரிஸ் வேகமாக கீழே வர வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட் வந்து இந்த மூமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு. இந்த டே ஹைக்கு இடையில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எப்போ புல்லிஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா 49,274 இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு. அதே போல் இந்த டேவோட லோ ஃபஸ்ட்டு செகண்ட் அதாவது தேர்ட் சப்போர்ட் 48,335 பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். 47,873 வரைக்கும். இந்த 335 பிரேக் பண்ணால் ஒரு 500 பாயிண்ட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல, இது பிரேக் பண்ண பட்சத்தில். அதேபோல் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டாலும் புல்லிஸ் மறுபடியும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துலேருந்து. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே ஓப்பன் ஆனாலும் இந்த 2 லைனுக்குள்ளே, அதாவது டேவோட ஹை லோ இது இடையில எங்கே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டை பார்த்து இந்த டே ஹை லோக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.